ரஹ்மான், நம்ம முன்னதாகவே பார்த்து கொண்டிருந்த மாதிரி ஜெய்ஷ்-இ முகமதோட தலைவர் மசூத் அசார் அங்க இருந்தாரா அப்படிங்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில ஒருவேளை அவர் அங்க இறந்திருந்தால் மீண்டும் அந்த பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து என்ன மாதிரியான தாக்குதல் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு இந்தியா எந்த அளவுல தயார் நிலையில் இருக்க வேண்டும்னு நினைக்கிறீங்க? இப்ப அந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை பொறுத்தவரையில் அது பாகிஸ்தானே தடை செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. பாகிஸ்தான் அதை முழு ஓகையுடன் ஏற்புடன் அதை செய்யவில்லை. உலக அளவில் அந்த நாட்டிற்கு ஏற்பட்ட நெருக்கடி வேறு வழியின்றி அந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்தார்கள். ஏனெனில் உலக அளவில் அவர்கள் அரசு பூர்வமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிதி உதவிகள் ரத்து செய்யப்பட்டன. பல்வேறு நாடுகளும் கூட அவர்களுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை கடுமையாக்கியதன் விளைவாக அவர்கள் அன்று அந்த ஜெய்ஷ்-இ முகமதை தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவித்தார்கள். மசூத் அசார் ஒரு தடை செய்யப்பட்ட சர்வதேச பயங்கரவாதியாகவும் அறிவிக்கப்பட்ட நபர். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மசூத் அசார் அங்கிருந்து கொண்டே செயல்படுகிறார் என்பதுதான் மிகவும் சிக்கலான நிலை. அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு. மசூத் அசார் ஒரு தடை செய்யப்பட்ட சர்வதேச பயங்கரவாதி. இருப்பினும் கூட அந்த அமைப்பு பாகிஸ்தான் மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு எதிரான தொடர்ச்சியான அந்த செயல்களை செய்கிறது என்பதுதான் சிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இது போன்ற ஒரு உயர்துல்லிய தாக்குதலை நடத்த வேண்டியிருந்தது. இந்த ஹை பிரிசிஷன் ஸ்ட்ரைக் என்பது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக எடுக்கப்பட்டதான். எனவே அங்கு மசூத் அசார் கொல்லப்பட்டிருந்தால் இந்த நடவடிக்கையினுடைய முழு வெற்றியாக, உச்ச வெற்றியாக நாம் அதை பார்க்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு பலனை நமக்கு தரும். இதே போல ஹபீஸ் சயீத் லஷ்கர் இ தொய்பா என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. வேறு சில பயங்கரவாத அமைப்புகள் கூட பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். இந்த பகல்காம் தாக்குதலை நடத்திய ஒரு அமைப்பு கூட ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய TRF என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கிறது. அந்த TRF அமைப்பு என்பதே இவர்கள் இந்த லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தினுடைய ஒரு ஆஃப் சூட் என்று சொல்வார்கள். அதனுடைய ஒரு கிளை அமைப்பு போன்ற ஒரு அமைப்பு தான். ஆக இந்த ஜெய்ஷ்-இ முகமது, லஷ்கர் இ தொய்பா போன்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக, பயங்கரவாத அமைப்புகளாக இருக்கும் பொழுது அவர்கள் மாற்று வழிகளில் இந்த தொடர்ச்சியாக இந்த எல்லை கடந்த பயங்கரவாதத்தை அரங்கேற்ற முயற்சிக்கிறார்கள். இது போன்ற இந்த கிளை அமைப்புகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை செய்வதற்கும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பெயர்களில் செயல்படக்கூடிய அமைப்புகளையும் ஒடுக்கியாக வேண்டும். அல்லது இது போல இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை பயங்கரவாதிகளாக மாற்றக்கூடிய நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அது சார்ந்த நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அதே போல இந்த ஹபீஸ் சயீத், லஷ்கர் இ தொய்பா இந்த அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் அவர்கள் திட்டமிட வேண்டும் பார்க்கிறோம். எனவே மசூத் அசார் கொல்லப்பட்டிருந்தால் அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய வெற்றி. அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்றாலும் கூட இத்தோடு இந்த எல்லை கடந்த பயங்கரவாதம் முடிவுக்கு வந்துவிடும் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துவிடும் என்று நாம் கருத முடியாது. இந்திய அரசும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இல்லை. இதனுடைய தொடர்ச்சியாக வேறு பல நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்கக்கூடும் என்பதுதான் தற்போது நடைபெற்று வருகிற ஆலோசனைகள் நமக்கு காட்டுகின்றன. பிரதமர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதும் அதைத்தான் நமக்கு காட்டுகிறது. எனவே இது மசூத் அசார் அங்கு இருந்தானா என்பது நமக்கு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஒருவேளை இருந்து கொலை செய்யப்பட்டிருந்தால், இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தால் அது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்திய அரசு மேற்கொள்ளும் என்றே நாம் எதிர்பார்ப்போம்.